எந்த ஆட்சி இந்த மக்களுக்கு எதிராக இருந்தாலும் போராட வேண்டியது தார்மீக கடமை. திமுக ஆட்சி வரும்போது நீங்கள் பதுங்கிக் கொள்வது, திமுக ஆட்சி போயிடுச்சுன்னா போராட்ட களத்துக்கு வருவது, இந்த திரைப்பட கலைஞர்களுக்கே உண்டான இயல்பு. தன்னுடைய ஆட்சி காலத்தில் போராட்டம் நடத்தக்கூடாது. இது இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை பாஜகவுக்கு எதிரான போராட்டமா தாவேக்க நினைக்கிறேன். துணை இராணுவமும் டெல்லி போலீஸும் தட்டியடி அடித்து கலைக்கிறது காரணம் இது தனக்கு எதிராக இந்த கூட்டம் உருவாகி இது பெரும் கூட்டமாக மாறினா பாஜகவினுடைய வாக்கு வங்கி பாதிக்கும். காங்கிரஸ் டெல்லியில் கூடுகிற அந்த கூட்டம் பாஜகவுக்கு எதிரான கூட்டம். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் பாஜக எதிராக போகக்கூடியவர்கள் நம்ம பக்கம் வந்து சேர்ந்துருவோம். நடத்தப்படுகிற எல்லா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அத்தனையிலுமே ஆர்எஸ்எஸ் ஊடுருவல். முக்கியமாக பாஜக தரப்பில் மாணவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுனா அவங்களாம் மாணவர்கள் கிடையாது, எதிர்கட்சிகள் திட்டமிட்டு அனுப்புகிறாங்க. இன்னொன்று வெளிநாட்டு கைகூலிகள் இது உள்ளே இருக்குது அப்படின்றாங்க. இல்லை, வெளிநாட்டு கைகூலியில் பாஜகவே பெரிய கைகூலி தான். பாஜகவை விட வீரியமான கைகூலியில் வெளியிலிருந்து அனுப்ப வேண்டியதில்லை. சென்சூட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இந்தியா முழுக்க நடைபெறும் இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டிலையும் வலுப்பெற்று இருக்கு. இங்கே விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாரு, நீட்டுக்கு நாங்கள் எதிர்த்து ஆதரவு தரோம், எதிர்க்கு அந்த நான் தாவேக அரசும் நீட்டுக்கு எதிர்ப்பான அரசு தான் முன்னெடுக்குது அப்படின்ற ஒரு பதிவும் சொல்கிறாரு. ஆனால் இங்கே நீட்டுக்கு எதிராக போராடும் மாணவர்களை அடக்கி ஒடுக்குமுறையை கையாளுறாங்க. குறிப்பாக கடந்த நாட்களில் மெரினா பீச் மூடப்பட்டு இருக்கு. எல்லா கல்லூரி வாசல்லையும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டுருக்காங்க. உள்ள கல்லூரியில் படிக்கும் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்ந்த தலைவர்களை கைது செய்து முன்னெச்சரிக்கையாக கைது செய்கிறாங்க. 2 மாணவர்களுக்கு கால் உடைப்பு நேற்று ஏற்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை? இல்லைங்க, அதாவது இப்போ பாலன் இல்லத்தில் இப்போ எல்லா மாணவர்களும் அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. காலவரையற்ற உண்ணாவிரதம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அங்கே ஒரு 100 மாணவர்களோடு தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். இப்படி தொடர்ந்து நடக்குது. இந்த போராட்டங்களுடைய விளைவு எந்த விதமான பலனையும் கொடுக்க. இப்போ திமுக என்ன பண்ணுது, ரஞ்சித், அமீர், நடிகர் நடிகைகள் இவர்களெல்லாம் இப்போ நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க. திமுக செய்தது தமிழகத்தில் திமுக தான் பின்னணி. திமுக தான் பின்னணி. இப்போ இந்த நடிகர் நடிகைகள் காவிரிக்கு போராட வரல. மேகதாது தான் வாழ்வாதார பிரச்சனை, இதுக்கு போராட வரல. ரஞ்சித் இதற்காக இளைஞர்களையோ இளைஞர்களையோ அல்லது திரைப்பட கலைஞர்களையோ உண்டு சேர்க்கவே இல்லை. மேகதாது அணையினா திமுக தான் துரோகம், அதிமுக தான் துரோகம். போராட்டம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எங்கு பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் போராடணும். திமுக ஆட்சி காலத்தில் அமீர் போராட்ட காலத்துக்கே வரல. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட பொழுது திமுகவை எதிர்த்து போராடியவர் தான் இந்த ரஞ்சித். காரணம், ரஞ்சித்தினுடைய திரைப்படங்களுக்கு பூரா கோடிகளை வாரி இறைத்தவர் ஆம்ஸ்ட்ராங். அப்போ அதுக்கு அவர் போராடலைன்னா அவர் அதை அந்நியப்பட்டு போவார். அதனால் அவர் திமுகவுக்கு எதிராக இல்லை, ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஆதரவாக போராட்ட காலத்துக்கு வந்தார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, திரைப்பட நடிகர் நடிகைகளுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த சமூகத்தின் மீது கடுமையான அக்கறை உண்டு. யார் குற்றம் செய்தாலும், எந்த ஆட்சி இந்த மக்களுக்கு எதிராக இருந்தாலும் போராட வேண்டியது தார்மீக கடமை. திமுக ஆட்சி வரும்போது நீங்கள் பதுங்கிக் கொள்வது, திமுக ஆட்சி போயிடுச்சுன்னா போராட்ட களத்துக்கு வருவது, இந்த
திரைப்பட கலைஞர்களுக்கே உண்டான இயல்பு. ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி பெரிய போராட்டம்லாம் நடத்தவே முடியாது. கருணாநிதி இருக்கும்போது நடத்த முடியாது. ஸ்டாலின் இருக்கும்போது உதயநிதிக்கு நண்பர்களாக இருந்து இவர்கள் நடத்த முடியாது. இப்போ நீட்டுக்காக ரஞ்சித்து சில திரைப்பட இயக்குநர்களை, அதாவது வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் போன்றவர்களை இந்த நீட்டுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துகிறாரு. இந்த நீட்டுக்கான போராட்டம் தேவை. ஆனால் இதை தாண்டி நிறைய வாழ்வாதார போராட்டம் இருக்குது. அதுக்கும் தொடர்ந்து போராடணும். அதுதான் போராட்டவாதிகளுடைய குணமே தவிர, நீங்கள் விஜய் ஆட்சி வந்த பிறகு இந்த பொது வாழ்க்கை பொது நோக்கத்துக்கான போராட்டம் இப்பொழுதுதான் ரஞ்சித் நடத்துகிறார். இது ஒருவேளை திமுக பின்னணியில் நடக்குமோ, திமுக தான் தூண்டி விடுகிறதோ? ஏன்னா திமுக அதான் தொழில். இல்லை, அவங்க ஒரு நாள் போராட்டம் பண்ணிட்டு கலைஞ்சு போகிறாங்க. ஒரு கண்டன போராட்டமாக தான் அது இருக்கும். ஆனால் இங்கே தொடர் போராட்டம் மாணவர்கள் செய்கிறாங்க இல்லையா? அந்த மாணவர்களுக்கு அரசு உறுதுணையாக தானே இருக்கும். ஏன் இங்கே அடிதடி சூழல் ஏற்படுது? இல்லை, அவங்க தாவேக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய ஆட்சி காலத்தில் போராட்டம் நடத்தக்கூடாது. இது இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை பாஜகவுக்கு எதிரான போராட்டமாக தாவேக்கா நினைக்குது. இல்லை, மத்திய அரசு தான் இந்த நீட்டை இறுக்கி பிடிச்சிட்ருக்கு. தரப்படுத்துதல், உயர்நிலை கல்வியோ ஆரம்ப கல்வியோ கிராமத்திலிருந்து வர்றவன் சிபிஎஸ்சி படித்தவர்களோடு போட்டி போட முடியாமல் நீட்டில் அவன் தேர்வு எழுதுறதில்லை. தேர்வு எழுதினாலும் அவன் வெற்றி பெற முடியாது. இது பாஜக நீங்கள் திட்டமிட்டு கொண்டு வருது. பாஜக என்பதை விட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் இந்த தரப்படுத்தலை கொண்டு வரும். இலங்கையில் ஒரு யுத்தம் வந்தது காரணம் இந்த தரப்படுத்தல் தான். இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இந்த நீட் போராட்டத்தை வீரியத்தோடு அரசே நடத்தினால் பாஜகவுக்கு எதிராக போயிடும்னு அவங்க நினைக்கிறாங்க. விஜய் ஒரு அச்சத்தில் இருக்காரோ? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் நாம் நடத்துகிற போராட்டம் பாஜகவுக்கு எதிராக நடத்துவதாக பாஜக டெல்லியில் பதிவாயிருமோன்னு அவர் பயப்படுறாரு. இல்லை, மாணவர் மீது தனி பேசின மாதிரி இப்போ திமுக இதை கையில் எடுத்து விஜய் அரசுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தரப்போகுது. அந்த சூழலையும் விஜய் யோசிக்கிறாரா? ஏன்னா திரைப்பட இயக்குநர்கள்லாம் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இது தன்னிச்சையாக மாணவர்கள் எந்த கட்சி சாராத ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஒரு தன்னிச்சை சூழல் தான் இங்கே ஏற்படுது. ஒட்டுமொத்த இந்தியா இருக்கிற அனைத்து மாணவர்கள் தன்னிச்சையாக செயல்படுறாங்க. தமிழ்நாட்டிலையும் அதே போல் தான் இங்கே செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு தானே ஒரு ஒத்துழைப்பு ஏன் தரலன்னு தான் கேட்குறேன் நான். இல்லை, தமிழ்நாட்டில் எஸ்எஃப்ஐ அது சிபிஐ ஒரு பிரிவு, விசிகா, திமுக இளைஞர்கள் எங்கே நீங்கள் பாலநிலத்தில் இந்த கூட்டம் தான் அங்கே இருக்குது. பாலநிலத்தில் இருக்கிறது திமுக இளைஞர்கள்ன்றீங்களா? திமுக ப்ளஸ் எஸ்எஃப்ஐ, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதே போல் விசிகா ஆதரவு பெற்ற இளைஞர்கள், இப்படி பாஜகவுக்கு எதிரான இளைஞர்கள் தான் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதை தாவேக்கா என்ன நினைக்குதுன்னா, தன்னுடைய ஆட்சிக்கு எதிரான சக்திகள் ஒருவேளை ஒருங்கிணைக்கப்படுகிறதோ, இந்த போராட்ட களம் இது உத்வேகம் அடைய அப்படின்ற ஒரு சூழல் இருக்காங்க தாவேக்கா நினைக்குது. இல்லை, அதனால தான் அதிக உளவுத்துறை அதிகாரிகள் நீங்கள் விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இந்த போராட்டம் வீறு கொண்டால் நமக்கு எதிராக வந்துடும். இந்த அதாவது மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடுகிறதெல்லாம் இந்தியாவில் சாத்தியமே இல்லை. நீங்கள் காக்ரோச் பார்ட்டி ஜனதா பார்ட்டி தான் டெல்லியில் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறான். அப்போ இது ஒருங்கிணைக்கிற பொழுது தான் இது தனக்கு எதிரான போராட்டம்னு டெல்லி பாஜக அரசு நினைக்குது. அதுதான் அவ்வளோ பெரிய கொடுமை. ரத்திச்சார்ஜ் துணை இராணுவமும் டெல்லி போலீஸும் தட்டியடி அடித்து கலைக்கிற காரணம் இது தனக்கு எதிராக இந்த கூட்டம் உருவாகி இது பெரும் கூட்டமாக மாறினா பாஜகவினுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும். ஆனால் இது மாதிரி ஒரு அடக்குமுறையை ஏவுவதனால் அது வீரியம் தானே அடையும். அல்ல, வீரியம் எப்படி அடையும்னா எதிர் முகாமை அதை அறுவடை பண்ணும். எதிர் முகாம்
காங்கிரஸ் இதை அறுவடை பண்ணு. நீங்கள் 2014க்கு முன்னாடி சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார் அண்ணா ஹசாரே. அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண்பேடி, இப்படி பல பேர் காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பியதில் அவர்கள் பங்கு பெரும் பங்கு. இதை போல் அறுவடை செஞ்சது யார்? பாஜக. இப்போ அதே போல் நிலைமை தான் இயற்கையாக வருது. ஆனால் அது காங்கிரஸ் அறுவடை செய்ய விரும்பலையே. இல்லைங்க, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், ராகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் நீண்ட கால திட்டமே ஒரு இல்லை, திட்டமிடல் இல்லை, அவர்கிட்ட ஒருங்கிணைப்பு இல்லை. அவரை பொறுத்த என்ன நினைக்கிறாரு, காங்கிரஸ் பாஜக வீழ்ந்தால் காங்கிரஸ் தான் வரணும், பாஜக எதிர்ப்பு ஓட்டு காங்கிரஸுக்கு தான் வரணும். இதுதான் ராகுலை சுற்றி இருப்பவருடைய கணக்கு. இப்போ பாஜக எதிரான மனநிலை தென் இந்தியாவில் தான் இருந்தது. ஒன்று கேரளா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருந்தது, தமிழ்நாட்டில் திமுக இருந்தது, இப்படி கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்துருச்சு, தெலுங்கானாவில் காங்கிரஸ், இப்படி காங்கிரஸ் ஆதரவு நிலை, பாஜகவுக்கு எதிரான நிலை. இப்போ அதே போல் கல்கத்தாவில் மம்தா பானர்ஜி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. பாஜக என்ன பண்ணிட்டான், திட்டம் போட்டு அழிச்சிட்டான். இப்போ காங்கிரஸ் டெல்லியில் கூடுகிற அந்த கூட்டம் பாஜகவுக்கு எதிரான கூட்டம். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் பாஜக எதிராக போகக்கூடியவர்கள் நம்ம பக்கம் வந்து சேர்ந்துருவோம், நமக்கு அது வாக்காக மாறிடும், இயற்கையாகவே பாஜக அழிஞ்சு போயிடும். ஏன்னா 2004 பாஜக வாஜ்பாய் அரசு முடிகிற பொழுது எங்கேயோ இருந்த மன்மோகன் சிங்கும் சோனியாவும் பிரதமர் நாற்காலிக்கு அழைக்கப்பட்டார்கள் இந்த மக்களால். அதே போல் மேஜிக் எப்போ நடக்குன்னு எதிர்பார்க்குறாரு, 2019 நடக்குன்னு எதிர்பார்க்குறாரு. இந்த பாஜக மீது வருகிற எல்லா எதிர்ப்புகளுமே காங்கிரஸை அறுவடை செய்வதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கு. இது தமிழ்நாடு அரசியலாக இருக்கட்டும், இந்திய அரசியலாக இருக்கட்டும், பல முறை இதே போன்று மேஜிக் நிகழ்ந்திருக்கு. திமுக மீது அதிருப்தினா அப்படியே திமுக ஓட்டு போடுவான், திமுக மீது அதிருப்தினா அண்ணா திமுக ஓட்டு போடுவான். இப்போ 2 பேர் மேலே அதிருப்தியில் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கான்? தாவேக்கா. இப்போ இதே போல தான் மேஜிக் நடக்கணும் ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் நினைக்குது. தமிழ்நாட்டில் தாவேக்கா மீது அதிருப்தி வாக்குகள் பூரா திமுகவுக்கு அறுவடை செய்யும் எதிர்காலத்தில். அதுதான் சார். இப்போது மாணவர்களோட அந்த கோரிக்கை என்னவா இருக்குன்னா, தர்மேந்தர் பிரதான் பதவி விலகணும், அந்த நீட்டுக்கு உயிர் விட்ட அந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணத்தை தரணும், மாணவர்கள் மீது எந்த வழக்கம் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஒரு சின்ன ஒரு கோரிக்கை தான். இதை செவி கொடுத்து பாஜக கேட்கல. ஆனால் இந்த கூட்டத்தில் அத்துமீறல்கள் நிறைய நடந்திருக்கு. பெண்கள் தனி அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் தொடர வேலைகள்லாம் நடக்கிறாங்க. அதில் என்ன குற்றச்சாட்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் உள்ளே இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்களெல்லாம் யாருன்னு விசாரிச்சா நாங்கள் ப்ரைவேட் போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பெண்கள் மீது தவறான இதுவெல்லாம் நடக்குது. குறிப்பாக இந்த பேராமிலிட்ரி எல்லாம் உள்ளே வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த நேம் பேட்சும் கிடையாது, காவல்துறைக்கும் நேம் பேட்ச் அகற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் அங்கே வந்து நடக்குது. ஒரு ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் அங்கே இருக்குது அப்படின்றாங்க. அதே போல் தமிழ்நாட்டிலும் இங்கே அடக்குமுறையில் இருந்த காவல்துறையில் யார் எந்த காவல்துறையிலும் நேம் பேட்ச் கிடையாது, எல்லாமே அகற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலையும் இது போல் ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் இருக்கா? அதாவது நீங்கள் ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் நடக்கிற பாஜக ஆட்சி காலத்தில் நடத்தப்படுகிற எல்லா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அத்தனையிலுமே ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் இருக்கு. இது காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் கூட கிடையாது. ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியாக முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு போராட்டம் உருவாகிற பொழுது கருவிலே அளிக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் பண்ணும். நீங்கள் ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தாந்த ரீதியாக சனாதனம் மனு தர்மத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய அழிவு சக்தி தான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் ஆங்கிலேயம் ஒரு முறை தடை பண்ணியிருக்கான், நேரு ஒரு முறை தடை பண்ணியிருக்காரு, இந்திரா காந்தி ஒரு முறை தடை பண்ணியிருக்கு. இப்போ அதற்கு பிறகு அவர்களை தடை செய்யக்கூடிய
ஆளுமை உள்ள தலைவர்களே இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை என்ன நினைக்குதுன்னா, இந்த ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி தனக்கு எதிராக அது வளர்ந்து வருது. அது இந்த போராட்டம் கருவிலே அழிக்கணும். இதை அழிச்சாதான் எதிர்காலத்தில் இது போன்ற ஒருங்கிணைப்பு இல்லாமல் செய்ய முடியும்னு அது நினைக்குது. அப்போ ஆர்எஸ் ஊடுருவலை பண்ணத்தான் செய்வான். நீங்கள் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் தன்னெழுச்சியான போராட்டம். அங்கே இப்போ வைஸ் சான்சலர் வர அத்தனை பேர் நம்ம ஊர் மயிலாப்பூர் மாமி தான் அங்கே இருக்குது. அந்த மாதிரி தான் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய ஆர்எஸ்எஸில் ஊறி திளைத்தவர் தான் அந்த துணைவேந்தர். அப்போ அங்கே என்ன நடக்கும்? ஆர்எஸ்எஸ் தான் நடக்கும். இங்கே டி ராஜாவுடைய மகள் ஒரு முறை ஏதோ அந்த அம்மா பேர், அந்த அம்மா ஒரு முறை தலைமை தாங்கி நடந்துச்சு. ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் உள்ளே பூந்து தடியடி பண்ணான். அத்தனை பேரையுமே மானபங்கப்படுத்துகிறான். அத்தனை பேருமே உடைகள் கிழிக்கப்பட்டது. இது முழுக்க போலீஸுங்கிற பேரில் போலீஸு உடையே ஆர்எஸ்எஸ் கொடுத்து அனுப்பிச்சான். இது ஒரு ஜனநாயக நாடுங்கிற பேர். இங்கே ஜனநாயகம் என்பது ஒட்டு மொத்தமாக ஆர்எஸ்எஸ் அழிச்சிடுவோம். இப்போ அதே போல் நிலைமை மீண்டும் வந்திருக்கு. இல்லை, முக்கியமாக பாஜக தரப்பில் மாணவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்குதுன்னா அவங்கெல்லாம் மாணவர்கள் கிடையாது, எதிர்கட்சிகள் திட்டமிட்டு அனுப்புகிறாங்க. இன்னொன்று வெளிநாட்டு கைகூலிகள் இது உள்ளே இருக்குது அப்படின்றாங்க. இல்லை, வெளிநாட்டு கைகூலியில் பாஜகவே பெரிய கைக்கூலி தான். பாஜகவை விட வீரியமான கைக்கூலியில் வெளியிலேருந்து அனுப்ப வேண்டியதில்லை. பாஜகவே பல கோடி பேரை வச்சுருக்கான். 3 கோடி பேர் உறுப்பினர் இருக்கான். 3 கோடி பேரை உடைய வேணும். ஐரோப்பா நாடுகளில் மக்கள் தொகை எவ்வளோதான் இருக்கு. மக்கள் தொகையை குழந்தை குட்டி கல்டு கட்ட எல்லாமே 3 கோடி 4 கோடி 5 கோடி 7 கோடி தான் இருக்கான். இங்கே ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களே 3 கோடி பேர் இருக்கு. ஆர்எஸ்எஸ்ஸை மீறி யாரும் அரசியலே பண்ண முடியாது. காந்தி பண்ண முடியல, நேதாஜி பண்ண முடியல, இந்திரா காந்தி பண்ண முடியல, நேரு பண்ண முடியல, பிரிட்டிஷ்காரன் பண்ண முடியல. யாருமே ஆர்எஸ்எஸ்ஸை மீறி அரசியலே பண்ண முடியல. இப்போ பாஜக வருகிற 2029 தேர்தலில் கடுமையான எதிர்ப்பு. ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வருவதற்கு, பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு அண்ணா ஹசாரே போன்ற ஆர்எஸ்எஸ் அடிவருடிகளை ஆர்எஸ்எஸ் காங்கிரஸுக்கு எதிராக உருவாக்கி விட்டுது. இப்போ உருவாகாமல் பார்த்து கொள்கிறது, அதை மீறி உருவாகுது. தமிழ்நாட்டிலையும் சரி டெல்லியிலையும் சரி. நீங்கள் மம்தா கட்சியெல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டது. கம்யூனிஸ்டுகள்லாம் காணாமல் போயிட்டான். இருந்தாலும் பாஜகவுக்கு புதுசாக இளைஞர்கள் பூரா ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இளைஞர்கள் பூரா சேவையை விட்டு திரண்டு வர்றான். ஏன்? அவனுக்கு கல்வி போன பிறகு அவனுக்கு அறிவு வேலை செய்யும். கல்வி வராமல் பார்த்து கொண்டான் பல ஆயிரம் வருஷமாக. அதனால் அடிமையாக கிடந்தான். இப்போ கல்வி அவனுக்கு உள்ள போக போக அவனுக்கு சமூக பார்வை வருகிறது. பெரியார் தான் சொல்வார், பக்தி உள்ளே போச்சுன்னா புத்தி வெளியேறிடும். முக்கியமாக நம்ம அண்டை நாடுகளான நேபாளம் சரி, பங்களாதேஷ் சரி, ஸ்ரீலங்கம் சரி ஒரு பெரிய மாணவர்கள் புரட்சியை பார்த்தது. இந்தியாவுக்கு அந்த சூழல் வருமா சார்? இல்லை, வராது இந்தியாவுக்கு. ஏன்னா அங்கே சொந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களே களத்துக்கு வந்தான். நேபாளே அதே தான். சொந்த இளைஞர்கள் வரும்போது மக்கள் பூரா அவங்களுக்கு பின்னாடி நின்னான். இங்கே அப்படி இல்லை. சமூகம் சிக்கி சீரழிஞ்சு சின்னாவுண்ணப்பட்டு கிடக்கு. சாதியாக இருக்குது. நீங்கள் ஒரு சாதாரண ஊராட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களே சேர்ந்து ஓட்டு போட்டு கூட நாற்காலியில் உட்கார முடியல. மலத்தை திங்க சொல்லி அடிக்கிறான். இந்த இலி கொடுமை எங்கே இருக்குது? நம்ம நாட்டில் தான் இருக்குது. அப்போ எப்படி பெரிய புரட்சி போராட்டம் வரும்? ஒரு தலைவன் உருவாகிற போது அவன் என்ன சாதின்னு தான் பார்க்குறான். அவன் யாருக்கு ஒரு அதிகாரி இருந்தான்னா அந்த சாதிக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுறான். மற்ற சாதிக்கு அவன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதே இல்லை. இதுதான் இந்தியா பூரா. அப்போது ஒரு போராட்டமோ ஒரு புரட்சியோ ஒரு முற்போக்கு அமைப்போ ஒன்று திரளுகிற பொழுது உள்ள ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் உடனே நடந்துடும். நீங்கள் நான் ஒரு விஷயம், இடஒதுக்கீடு போராட்டம் அதில் தீக்குளித்து இறந்த மாணவர்கள் அத்தனை பேருமே
வலுக்கட்டாயமாக நீங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி நடி அப்படின்னு அப்படித்தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் தான் அதில் இறந்து போனவன். ஆனால் அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? மண்ணெண்ணெய் ஊற்றி நடி. அப்படி தான் மற்ற மாணவர்களாக, ஆர்எஸ்எஸ் மாணவர்களாக சொல்லப்பட்டது. அவன் அதே மண்ணெண்ணெய் ஊற்றி நடிக்க ஆரம்பித்தோன்னையும் அவனை கொளுத்தி விட்டான். பல பேர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தான். அது இங்கே பார்ப்பன ஊடகங்கள் அதெல்லாம் வெளியிலே சொல்லலை. எந்த பார்ப்பன மாணவனும் கொளுத்திட்டு சாகலை. அப்படி செத்து போனவன் பூரா நான் பிராமின்ஸ் தான். அப்போ இதுதான் இந்தியாவில் அரசியல். அதனால் ஒட்டுமொத்த மாணவர்களும் உண்டு திரண்டு போராடுவது என்பது இந்தியாவில் சாத்தியமே இல்லை. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.